ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிகோட் வித் ரசூல். அதாவது இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, டெல்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாடு அது பற்றியும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய மாற்று வழி எண்ணெய் ஏற்றுமதி பாதை மற்றும் சீனா மற்றும் அமெரிக்காவினுடைய சந்திப்பு இது சம்பந்தமாகவும் மேலும் பல தகவல்களை உள்ளடக்கி இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம். வாங்க சேனல்குள்ளே போவோம். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதாவது நேற்று 14, 15 ஆகிய 2 தேதிகளில் பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்தியா தலைமையில் அந்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு இதில் நடைபெற்றது இல்லையா. அதில் அனைத்து பிரிக்ஸு நாட்டினுடைய உறுப்பு நாடுகள் அனைத்துமே கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் அப்படிங்கிறதுக்கான இது பிரேசில், ரஷ்யா, ஈரான், இந்தியா, சைனா மற்றும் சவுத் ஆஃப்ரிக்கா இதுதான் அதனுடைய முக்கிய உறுப்பு நாடுகள். இதோடு மட்டும் இல்லாமல் அப்புறமா வந்து சேர்ந்த நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், எத்தியோப்பியா, எகிப்த், இந்தோனேஷியா ஆகிய நாடுகள்லாம் வந்து அதுக்கப்புறமா அதில் வந்து சேர்ந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல நாடுகள் அதுக்கு வந்து சேருவதற்கு அவங்க ஒப்புதல் கடிதமும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, வர்த்தகம் மற்றும் வணிக பொருளாதார மேம்பாட்டு சம்மந்தமாக உள்ளது தான் இது. அவங்களுடைய வர்த்தகத்தையும் ஏற்றுமதியையும் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்யணுமோ அது சம்மந்தமாக இந்த கூட்டமைப்பு முயற்சி எடுக்கும். அதை சார்ந்த ஒரு கூட்டமைப்பாக தான் இந்த பிரிக்ஸை வந்து கருதுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய டாலருக்கு மாற்றாக இன்னொரு நாணயத்தை புதுசாக உருவாக்கணும் அப்படிங்கிறதும் அவங்களுடைய ஒரு கொள்கையாக இருக்குது. அதாவது அதில் வந்து டாலரை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் இல்லை, அதுக்கு மாற்றாக உள்ள நாணயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம், பிரதான எண்ணம். அதன் அடிப்படையில் இந்தியாவில் நடைபெற்ற டெல்லி உச்சி மாநாட்டில் அனைத்து நாடுகளினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வந்து பங்கு கொண்டாங்க. அதில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது செய்தியாளர்களும் நிறைய கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதுக்கான பதில்களையும் அவர் கூறியிருந்தார். அதே மாதிரி ஊடக சந்திப்பில் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கண்ட்ரோல் பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியமாக நல்ல சரியான முறையா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அப்போது அப்பாஸ் அராக்சி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நாங்கள் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடவில்லை, எங்களுடன் ஒருங்கிணைப்பு, அதாவது ஐஆர்ஜிசி ராணுவத்தோட ஒரு ஒருங்கிணைப்பை மேற்கொண்டு நீங்கள் சென்று வரலாம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆக மொத்தத்தில் நாங்கள் அதை வந்து மூடவில்லை. ஆனால் அதாவது சவுதி அரேபியா தான் அதை வந்து அமெரிக்கா தான் அதை வந்து முற்றுகையிட்டு அவங்க தான் தவறான வழிதலில் அதை இது பண்ணிகிட்டு இருக்காங்க. முற்றுகையிட்டு அங்கே செல்லக்கூடிய கப்பல்களை தாக்குதல் பண்ணுறது இதெல்லாம் வந்து அவங்க முற்றுகையால் தான் எல்லாமே பாதிக்கப்படுது. நாங்கள் அதுக்கு எல்லாமே வந்து ஒத்துழைப்பாக தான் இருக்கோம். நாங்கள் வந்து அதில் கப்பல்கள் கடந்து வருவதற்கு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் ஒருங்கிணைப்பு செய்து அதை பாதுகாப்பான முறையில் அனுப்பி வைக்கிற வழியை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாஸ் அராக்சி சொல்லியிருக்காரு. மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, அதாவது அடிப்பட்ட விலங்குகள் போல் அமெரிக்காவானது இப்போ கத்தி கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டமான ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானுச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் ஈரானினுடைய அமைச்சர்களும் காரசாரமான விவாதங்களில் ஈடுபட்டதாகவும் ஊடகங்கள் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுடன் மிக இராணுவ ரீதியிலான ஒப்பந்தங்களை இந்தியா கையெழுத்தானுச்சு. அதில் பார்த்திங்கன்னா S-400 மற்றும் அந்த M-17 மேலும் பிரம்மோஸ் ஏவுகணைகள் இதெல்லாம் வந்து மேலும் இந்தியாவிற்கு வழங்குவதற்கும் இந்தியாவுடன் இணைந்து பல இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்வதற்காகவும் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவ் அவர்கள் இதில் ஒப்பந்தம் ஏற்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்தியாவின் சார்பாக இது அதாவது டோட்டலாக பிரிக்ஸினுடைய கூட்டமைப்பு சார்பாக, அதாவது எங்கள் மீது ஈரானில் நடத்தப்பட்ட அந்த தாக்குதலுக்கு அமெரிக்காவிற்கு, இஸ்ரேலுக்கும் நீங்கள் வந்து கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாஸ் அராக்சி கேட்டுக்கொண்டதாகவும் சொல்லப்படுறாங்க. அடுத்தபடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஓமன் வளைகுடா பகுதிகளில் நேற்றைய முன்தினம் ஒரு இந்திய கப்பல் ஒன்று தாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்களில் செய்தி வந்துச்சு இல்லையா. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த MSV ஹாஜி அலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல். அது என்னென்னா சோமாலியாவிலேருந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் துறைமுகத்தை நோக்கி சென்றதாகவும் அதில் வந்து கால்நடைகளை ஏற்றிக்கொண்டு சென்றதாகவும் கூறப்படுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 14 இந்தியன்ஸ் இருந்ததாகவும் அதை வந்து ஃபஸ்ட்டு யார் தாக்குதல் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை நடந்துகிட்டு இருந்தது. இந்தியாவும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா அப்புறம் ஐஆர்ஜிசி ராணுவம் தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, எங்களுடன் ஒருங்கிணைப்பு மேற்கொள்ளாமல் எங்கள் கட்டளைகளை மீறி அந்த வழிபாதைகளை சென்றதுனால நாங்கள் தாக்குதல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈரானுடைய ஐஆர்ஜிசியானது அதை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஈரானினுடைய தரப்பில் சொல்லியிருக்கிறது, இந்த சீனா மற்றும் இந்த ஒப்பந்தம் நடந்துச்சு இல்லையா,
அமெரிக்காவினுடைய சந்திப்பும் சீனாவின் சந்திப்பும் அப்போது வந்து கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட வெசல்ஸ் கப்பல்கள் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடந்து சென்றதாகவும் தகவல் சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக வந்து 20க்கும் மேற்பட்ட கப்பல்கள் வந்து சீனாவை சேர்ந்த கப்பல்களாகவும் கருதப்படுகிறது. மேலும் பல கப்பல்கள் பல நாட்டை சேர்ந்ததாகவும் சொல்லப்படுறாங்க. கப்பல்கள் இது மாதிரி ஒருங்கிணைப்போடு ஈரானுடன் ஒருங்கிணைப்பு செஞ்சு போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறதாக செய்தி சொல்லப்போ ஊடகங்கள் வாயிலாக தகவல் சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் லெபனான் இஸ்ரேலினுடைய 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது நேற்று நடைபெற்றிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெபனானின் மற்றும் இஸ்ரேலினுடைய பேச்சுவார்த்தைகளில் என்ன ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, இந்த 2 ஆண்டுகளில் ஒப்பந்தத்தின்படி படிப்படியாக வந்து இஸ்ரேலினுடைய ராணுவம் வந்து லெபனானை விட்டு வெளியேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈடாக என்ன செய்ய போகிறாங்க லெபனான் அப்படின்னாக்கா, அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பை வந்து படிப்படியாக நிரந்தரமாக குறைக்கணும், அதாவது வெளியேற்றணும், அவங்கள நிராயுதபாணி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து உங்களுக்கு நிதி உதவியிலேருந்து ஆயுத உதவியிலேருந்து எல்லாமே வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இந்த லெபனான் அரசுக்கு நாங்கள் செய்து கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 1955 காலகட்ட சட்டத்தின்படி, அதாவது இஸ்ரேலுடன் இயல்பாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தடை சட்டங்கள் அனைத்தையும் திருத்தி இயல்பான முறையை ஏற்படுத்தக்கூடிய சட்டத்தை திருத்தி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை வச்சுருக்காங்க. அதோடு இல்லாமல் சிறப்பு படை ஒன்றை உருவாக்கணும். அந்த சிறப்பு படை வந்து லெபனானுடைய அரசாங்கத்துடன் அரச படையோட இணைந்து செயல்படும், அதாவது லெபனானினுடைய மிலிட்ரியோட சேர்ந்து இருக்கும். ஆக மொத்தத்தில் இவங்களுடைய கணக்கு என்னென்னா, இப்போ லெபனான் அரசாங்கத்தையும் ஹிஸ்புல்லா படையையும் மோத விடுறது. ஆக மொத்தத்தில் அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி இவங்க எட்ட நின்று வேடிக்கை பார்க்குறது, அது மாதிரியான ஒரு சூழலை தான் இப்போ அவங்க கொண்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கு வந்து அந்த லெபனான் அரசாங்கமும் ஒத்து போகிறாங்க. இதை வந்து ஹிஸ்புல்லாவானது மிக கடுமையாக எதிர்த்துக்கிட்டு வராங்க. இது மாதிரி ஒரு ஒப்பந்தம் ஏற்படுச்சுன்னா உண்மையிலேயே நாங்கள் வந்து உங்கள் மீது தான் தாக்குதல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு ஒரு கடும் எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதிகளை வழித்தடத்தை பயன்படுத்தாத வேறு ஒரு மாற்றுப்பாதையை நம்ம ஒன்று பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து இந்த மாற்றுப்பாதையில் குழாய்கள் மூலிமா எண்ணெய் வந்து வெளியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹக்சான் அப்படிங்கிற துறைமுகத்தில் இருந்தோம் ஃபுஜைரா துறைமுகத்துக்கு ஒரு புதிய எண்ணெய் குழாய் ஒன்றை பயிற்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை அங்கே பயன்படுத்தாத, அதை சார்ந்து இல்லாமல் நேரடியாக ஃபுஜைரா துறைமுகத்திலிருந்து எண்ணெய் ஏற்றுமதியை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இப்போ விரைவாக செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறதாக அந்த வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க வந்து 1.5 பில்லியன் அளவுக்கு எண்ணெய் குழாய் மூலமாக ஏற்றுமதியும் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஹக்சான் மற்றும் ஃபுஜைரா மூலமா அவங்க இந்த வேலைப்பணியை முடித்து அவங்க ஏற்றுமதி செஞ்சாங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 2 பில்லியன் பீப்பாய் அளவுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இது ஏற்கனவே அவங்க ஒப்பக் மற்றும் ஒப்பக் ப்ளஸ் நாட்டிலிருந்து வெளியே வந்திருந்தாங்க இல்லையா, அதனால் அதில் இருந்திருந்தால் இதெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட இதில் தான் வந்து அளவுகளில் தான் எண்ணெய் உற்பத்தி செய்ய முடியும், அது மாதிரி தான் ஏற்றுமதியும் செய்ய முடியும். இப்போ இதுலேருந்து வெளியே வந்ததுனால இனிமேல் அவங்களுக்கு வந்து யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. அவங்க இஷ்டத்துக்கு தான் அவங்க எவ்வளோ வேணுமோ உற்பத்தி பண்ண முடியும், எவ்வளோ வேணுமோ ஏற்றுமதி செய்ய முடியும், அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது இல்லையா. அதனால் இப்போ வந்து அதை துரிதப்படுத்தும் விதமாக இப்போ இந்த புதுசாக ஹக்சான் மற்றும் ஃபுஜைரா ஆகிய இந்த 2 எண்ணெய் குழாய் மூலமாக இந்த துறைமுகத்தை இணைச்சு அவங்க இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை பயன்படுத்தாத வகையில் மாற்றுப்பாதையை இப்போ பயன்படுத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒரு 2 பில்லியன். ஆக மொத்தத்தில் இவங்க இது செயல்படுத்திட்டாங்க அப்படின்னாக்கா டோட்டலாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய எண்ணெய் உற்பத்தியானது 3.5 பில்லியன் 3.5 பில்லியன் அளவுக்கு உயர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எண்ணெய் குழாய் மூலமாக உற்பத்தி செய்கிறது, ஏற்றுமதி செய்கிறது, இது மூலிமா நாட்டினுடைய வளர்ச்சி மிக துரிதமாக நாட்டினுடைய வளர்ச்சி வந்து மிகவும் அதிகப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து அடுத்த வரக்கூடிய 2027 முதல் மற்றும் 2ஆம் மாதங்களுக்குள்ளே இது வந்து நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்கிறாங்க. அது நடைமுறை திட்டங்களை இப்போ கொஞ்சம் விரைவாக செயல்படுத்திட்டு வரதாகவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய வெளியுறவுத்துறை அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா சீனா மற்றும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து சீனா விஜயம் பண்ணியிருந்தார் இல்லையா, அப்போ வந்து 2 நாட்டு தலைவர்களுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு நடைபெற்றது. அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. மேலும் இந்த சந்திப்பானது ஒரு முக்கிய முடிவுகள் எட்டப்படாமல் முடிந்ததாகவும் இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முதலீட்டாளர்கள்லாம் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இது என்ன, ஒரு சரியான ஒப்பந்தங்கள் எட்டப்படவில்லையா, இது வந்து அதாவது ஈரான் வந்து வழி கொண்டு வரதுக்காக வேண்டி இவங்க நடத்திய நாடகம் போல் இருக்கிறதாக தகவல் சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கா, அங்கே பேச்சுவார்த்தையில் அவங்க வந்து பேசுனதில் வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, சீனா வந்து எங்கள்கிட்ட வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனை முடிக்கிறதுக்கு முழு ஒத்துழைப்பும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீனாவுக்கு உறுதியளித்ததாகவும், அது மட்டும் இல்லாமல்
சீனாவுக்கு அதாவது அமெரிக்காவிற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அனைத்திற்கும் நாங்கள் முழு ஒத்துழைப்பு தரோம். உங்களிடம் எண்ணெய் உற்பத்தி, எண்ணெய் விற்பனை எல்லாத்தையும் நாங்கள் வந்து அதிகப்படியான எண்ணெய் வாங்கிக்கிறோம். உங்களுடைய பொருட்கள் இறக்குமதியை நாங்கள் அதிகம் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து சொன்னதாக இதை வந்து யார் சொல்கிறா அப்படின்னாக்கா ட்ரம்ப் சொல்கிறார். அவங்க போனதுக்கப்புறம் அவங்க செய்தி ஊடகங்கள் வாயிலாக இந்த மாதிரியான தகவல்கள்லாம் கசிய விட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக என்னென்னா சீனாவினுடைய வெளியுறவுத்துறை செயலகம் என்ன அறிவிப்பு கொடுத்தாங்க அப்படின்னாக்கா, அதாவது ஈரானினுடைய விரிவான தீர்வுக்கு நாங்கள் வந்து முழு ஆதரவு கொடுக்குறோம். சீனா வந்து ஈரானினுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு முழு ஆதரவும் கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் சீனா அதாவது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து திறக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைப்பு தரோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து அவங்க வாங்குறது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் சுங்க கட்டணம் வசூலிக்கலை. அதாவது தளவாட மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கட்டளைக்காக வேண்டி அவங்க வசூலிக்கிறாங்க. அதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அது வந்து சுங்க கட்டணம் கிடையாது, அது நீங்கள் சொல்கிற மாதிரி சுங்க கட்டணம் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடன் தொடர் மோதல் இல்லாமல் இந்த போர் சூழல் உருவாகாத வகையில் இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு ஒப்பந்தத்தின் மூலமாக துரிதமாக முடிப்பதற்கு நாங்கள் அதுக்கு முழு ஒத்துழைப்பு தருகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அணுசக்தி திட்டங்கிறது அதாவது விரிவான அமைதியான முறையில் அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம். மொத்தத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கான அணுசக்தி அவங்க நாட்டினுடைய தேவைக்கு இறையாண்மைக்கு வேண்டி அவங்க அதை வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்கு முழு ஆதரவையும் அவங்க தெரிவிக்கிற வகையில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் வசூல் பண்ணுறதையும் அவங்க அங்கீகரிச்சிருக்காங்க. அதையும் அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. அது வந்து சுங்க கட்டணம் கிடையாது, அது வந்து ஒரு சில தளவாட மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கும் விதமாக ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்க போனீங்கன்னா ஈரானுக்கு அவங்களுடைய ஆதரவு எப்போதும் உள்ளது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யார் எந்த ஒப்பந்தம் போட்டிருந்தாலும் நாங்கள் ஈரானுடன் மேற்கொண்டிருந்த பழைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாங்கள் வர்த்தகம் பண்ணுவோம். ஏற்றுமதி இறக்குமதி, எண்ணெய் வாங்குறது போகிறது இதெல்லாம் வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். யாருக்காகவும் நாங்கள் மாற்றிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் சீனாவுடைய வெளியுறவுத்துறை செயலகம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு அழுத்தத்தை அதாவது நீங்கள் அழுத்தம் தெரிவித்து ஈரானுக்கு ஒரு சில இதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது மாதிரியான அழுத்தங்கள்லாம் நாங்கள் தெரிவிக்க முடியாது. அவங்களுடைய நாட்டினுடைய இறையாண்மைங்கிறது அவங்க சுதந்திரம், அவங்களுக்கு என்னவோ அதை அவங்க முடிவு பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசெண்டான முறையில் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பல நிறுவனங்கள்லாம் அழைச்சிட்டு போயிருந்தார் இல்லையா, ஒரு 5-6 நிறுவனங்கள்லாம் அவங்கெல்லாம் போனதில் மிக பேசும் அளவுக்கு பெரும்படியான ஒரு ஒப்பந்தங்கள் எதுவும் கைச்சாத்தப்படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த STW அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிப்பு தயாரிக்கிற செமிகண்டக்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஏற்கனவே தடை பண்ணியிருந்தாங்க. அதுக்கான பொருளாதார தடைகள் அதிகம் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு சில பொருளாதார தடைகள்லாம் நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்திருக்காரு. அதையும் வந்து தந்திரமான முறையில் சைனா என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் இந்த போட்டிருந்த பொருளாதார தடைகள்லாம் நீக்குங்க, அதுவும் இல்லாமல் இந்த சீனா நிறுவனங்களுக்கும் ஈரான் நிறுவனங்களுக்கும் போட்டிருந்ததெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி நீக்குங்க, அதுக்கப்புறம் இந்த ஒப்பந்தங்கள்லாம் நம்ம மேற்கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி தந்திரமான முறையில் காய் நகர்த்தியிருக்காங்க. அதையும் அங்கே போய் அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டு அதெல்லாம் ஒரு பரிசீலனை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாகவும் கூறப்படுது. நீங்கள் NVIDIA இந்த சிப்பு இருக்கு இல்லையா, இதையும் கூட அவங்க அவாய்ட் பண்ணதாக சொல்லப்படுது. ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க அதை நாங்கள் ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணியிருக்கோம், அவங்களுடைய சிப்பு அதை வந்து ஏற்றுமதி செய்கிறதுக்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இதை வந்து அவங்களுடைய ஒப்பந்தங்களை அவாய்ட் பண்ணதாக சொல்லப்படுது. மொத்தத்தில் இவங்க நினச்சி போன மாதிரி இல்லைங்க, அவங்க தந்திரமான முறையில் சீனா வந்து அந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்றது தான் அரசியல் ஆய்வாளர்கள் கூறுறாங்க. அடுத்தபடியாக என்னென்னா இவர் அமெரிக்காவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சில எதிர்பார்ப்பை நோக்கி ஈரானுடைய பதிலுக்காக காத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இவங்க இதை வந்து ஒத்துக்கலை, அந்த திரும்பவும் அந்த 10 அம்ச கோரிக்கையை நான் பார்த்து செய்தியில் கேட்கும்போது அவர் சொல்கிறார், ட்ரம்ப் சொல்கிறது, இந்த 10 அம்ச கோரிக்கைகளை பார்த்தேன், இதில் வந்து நியூக்ளியர் சம்மந்தமாக அவங்க போடலை, அதனால் அந்த 10 அம்ச கோரிக்கையை நான் தூக்கி டஸ்ட்பினில் போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, அது மட்டும் இல்லாமல் 2 வாரத்துக்குள்ளே இன்னும் 2 வார காலத்தில் நாங்கள் அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட போகிறோம். அவங்க பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கல அப்படின்னாக்கா அதற்கு தேவையான நடவடிக்கைகளையும் நாங்கள் இறங்குறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது என்ன வேணுமோ செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பதில் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக ஈரானினுடைய IRGC அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் ஆராய்ச்சி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து இந்த பேச்சுவார்த்தை ஒப்பந்தங்கள் எங்களுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டால் மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடக்கும். அதுவும் இல்லாமல் இனி பேச்சுவார்த்தை மேசையில் அந்த அணுசக்தி சம்மந்தமாக எந்த இதுவுமே குறிப்புமே கிடையாது, அணுசக்தி ஒப்பந்தம் பேச்சுவார்த்தையிலேயே கிடையாது மேசையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு ஆணிதரமாக சொல்லியிருக்காங்க. ஈரான் இந்த எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வரையிலும் நாங்கள் உங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் அப்படின்ட்டு எங்கள் கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அடுத்தபடி என்னென்னா அதே மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை கண்ட்ரோல் பண்ணுறதுலேயும் நாங்கள் தெளிவான முடிவில் இருக்கும், நாங்கள் இதிலேருந்து பின்வாங்க மாட்டோம். மேலும் ஓமனுடன் இணைந்து ஈரான் 2 இணைந்து தான் இதை வந்து செயல்படுத்த போகிறோம். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது ராணுவ நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் மேலே போர் தொடுக்கணும் அதுன்னு வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தோல்வியை மட்டும்தான் நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக சொல்லி முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு
நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் போயிருந்தாங்க இல்லையா, அப்போ வந்து ஒரு சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தானுச்சு. அதுவும் இல்லாமல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் உடைய அதாவது முகமது அல் சையத் நஹியான் அவர்கள் நேரடியாகவே வந்து மோடியை வரவேற்றதாகவும் F-16 விமானங்கள் போர் விமானங்கள் மூலியமாக வரவேற்பு கொடுக்கப்பட்டு பாதுகாப்பான முறையில் மோடி அவர்களை அழைச்சி கொண்டு போனதாகவும் ஊடகங்கள் தெரிவிச்சிருக்காங்க. நல்ல வரவேற்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த LNG LPG ஆகிய ஒப்பந்தங்கள் நிறைய அதாவது கையெழுத்தாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 5 பில்லியன் 5 பில்லியன் அதாவது ஏற்றுமதி மற்றும் அதாவது கொள்முதல் LNG பெட்ரோலியம் சார்ந்த பொருட்கள் இறக்குமதியில் கையெழுத்திட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 30 பில்லியன் அளவுக்கு LNG LPG பெட்ரோலியம் சார்ந்து இப்போ வந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய அந்த கேஸ் பெட்ரோல் மற்றும் LNG சார்ந்த எல்லாமே வந்து நம்ம இந்தியாவிலே இருப்பு வச்சுருப்பாங்க. அதை வந்து எப்போ அவசர கால தேவைகள் ஏற்படுதோ அந்த நேரத்தில் அதை பயன்படுத்துவாங்க. அது மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் இதை வந்து உற்பத்தி ரெடி பண்ணுறதுக்கு கையெழுப்பமும் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி சார்ந்த ஒரு சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக அது என்ன நடக்குதுன்றது இன்னும் விரிவான விளக்கம் வரல. அது என்னென்னு பார்ப்போம். அடுத்தபடியாக என்னென்னா இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய சந்திப்பை முடிச்சுட்டு அடுத்தபடியாக நம்ம பிரதமர் வந்து இத்தாலி, நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே ஆகிய ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. அதில் வந்து என்ன ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுதுன்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இது வந்து என்னென்னா ஜிடிபிலாம் 0 கண்டிஷனில் உள்ள நாடுகள் தான். இதனால் வந்து நம்ம இந்தியாவுக்கு என்ன பயன் இருக்குங்கிறது தெரியல. இனிமேல் கையெழுத்து ஒப்பந்தமானால் தான் தெரியும். அடுத்தபடியாக என்னென்னு பார்ப்போம். மேலும் இந்த தகவல்கள் அனைத்தும் புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.